நம்மளுக்கு தேவையான உணவு நம்மளாலே உற்பத்தி பண்ண முடியுது நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. நம்ம கீழே ஒரு அங்கங்கே ஒரு முருங்கை வீட்டாக நம்ம அன்னைக்கு நமக்கு தேவையான அயன் கிடைச்சது நம்மளுக்கு தேவையான நேச்சராக நம்மளுக்கு உடம்புக்கு தேவைப்படக்கூடிய சத்தான பொருட்கள் நம்மளை சுற்றி நம்ம வளர்த்துனாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆமாம் தேவையில்லை. நம்ம இப்போ போய் கடையில் வாங்கினாவே நம்மளுக்கு ஒரு கஷ்டம் தான். கடைக்கு போகணும், அவன் சொல்கிற ரேட் தான் நம்ம வாங்கணும், ஒரு காய் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டான், அவன் சொல்கிறதா ரேட்டு. நம்ம ஏன் அவங்ககிட்ட போய் கெஞ்சணும்? நம்மகிட்ட இருந்தால் நம்ம தான் ராணி இல்லையா. இந்த சமையல ராணினா நம்ம தான் சொல்லலாம். நம்மளுக்கு தேவையான உணவை நம்மளும் போட்டு கலந்துக்கலாம். இன்னொன்று நம்ம குழந்தை சின்ன குழந்தை வளர்க்கும் போதெல்லாம் நான் ஒண்டி தான் கஷ்டப்பட்டேன். குழந்தை வளர்க்கும் போதெல்லாம் மேஜராக அந்த 2 குழந்தைங்களும் மேஜராக சின்ன குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன சொல்லணும், நம்ம குழந்தைங்களுக்கு சளி தான் மெயின் காரணமே. ஸோ குழந்தைங்க வளர்க்கும் போது சின்ன வயசுலேயே நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஸ்டார்டிங் நம்ம வளர்க்குற ஸ்டேஜ்னாக்கா அது 6 மாதத்துலேருந்து நம்மளுக்கு தெரியும். 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் குடிச்சிடும். அதுக்கப்புறம் தாய்ப்பால் ஓரளவுக்கு பத்தாது. நம்ம என்ன பண்ணோம், அதுங்களுக்கு தேவையான மற்ற பொருள் கொடுக்கும்போதோ தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பிரச்சனை எல்லாம் வரும். சளி பிடிக்கும். அந்த தண்ணி புதுசாக அந்த குழந்தை குடிக்கும் போது தண்ணினால குழந்தைக்கு அதெல்லாம் உடம்பு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். சளி சேர்ந்தால் நம்ம எப்படி இது பண்ணுறது? சளி சேர்ந்தால் ஃபஸ்ட்டு குழந்தைங்க ஜுரம் அடிச்சு நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு ஒரு கஷாயம் போடுவேன். கஷாயம்னா அது தனியா இருக்கும், சுக்கு இருக்கும், துளசி, ஜுரத்துக்கு மெயினாக துளசி. இது 3த்தையுமே தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதில் பனங்கற்கண்டு இல்லை நாட்டு சர்க்கரை ஏதாச்சும் போட்டு கலந்து 3 நாள் தொடர்ந்து கொடுப்பேன். இந்த 3 நாள் தொடர்ந்து இன்னும் அதிகமாக போச்சுனால தான் எனக்கு சின்ன குழந்தை நம்ம வீட்டு வைத்தியம் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். ஃபுல்லாக நம்ம இதை டிபெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஜுரம் 3 நாளைக்கு மேலே தாண்டிச்சுன்னா வீட்டில் வச்சிடக்கூடாது. நம்ம அவசர சிகிச்சை எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். அது மெயினாக நான் புரிஞ்சுக்கணும். நானே அது செல்ஃப் லேர்னிங் தான் அது. ஸோ இப்போவுமே நான் கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கிறேன். இன்னொன்று அந்த குழந்தைங்க சின்ன வயசுலேருந்து வளரும்போது அது வயிற்றில் பூச்சி உருவாகும். எல்லாருக்குமே தெரியும். குழந்தைங்க கம்மி கீழே கை வச்சு வாயில் வச்சுக்கோங்க. அந்த மண்ணில் இருக்கிற குட்டி புழுக்கள் முட்டை குழந்தைங்க வாயில் போச்சுனாக்கா அது புழு உற்பத்தி ஆகிடும். இப்போ நம்ம எப்படி போக்கணும்னா இதெல்லாம் அந்த ஒரு சின்ன உரல் இருக்கு இல்லையா, அதில் பூண்டு, மிளகு, ஜீரகம், அப்புறம் வேப்பம் கொழுந்து இதை போட்டு தான் அரைச்சி நான் அதில் சுத்தண்ணி ஊற்றி வாரம் ஊற்றினாவே குழந்தைங்களுக்கு அந்த பூச்சித்தொல்லை நீங்கிடும், வயிறு வலி பிரச்சனை வராது. நெக்ஸ்ட் டைம் நம்ம இதுக்கு குழந்தைங்களுக்கு தேவையான இந்த சூப் ஏதாச்சும் முருங்கைக்கீரை அதுலேயும் சூப்பு போட்டுக்கிட்டு அதுலேயும் சத்து ஒரு சில குழந்தைங்க என் குழந்தைங்களே பால் குடிக்காது. சின்ன வயசில் குடிச்சோன்னா இப்போ குடிச்சா குடிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம கேழ்வரகு வீட்டுக்கு தேவையான நம்ம கேழ்வரகு வாங்கி நம்மளே சுத்தம் பண்ணி அதை பவுடரை தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த பாதாம் முந்திரி ஏதாச்சும் நல்லா வறுத்துட்டு அரைச்சி இதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதில் உணவு. அப்புறம் கம்பு கூழ் நமக்கு தேவையான மருந்து நம்மளே உற்பத்தி மேஜராக நம்ம செலவு பண்ணுறது கடைக்கு போனால் தான் அதிகமாக செலவாகும். நமக்கு தேவையான நம்மளே உற்பத்தி பண்ணிக்கினாக்கா அது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான். நம்ம யாரையும் நம்பி இருக்க தேவை கிடையாது. ஆமாம் அதே தான். சின்ன பொருள் வாங்கினா அது டேஸ்டி தான்.